Hi, this is Jayanti. சுகாஷினின்னு ஒரு வியூவை வந்து மட்டன் பிரியாணி செஞ்சு காட்ட சொல்லி எனக்கு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக நான் உங்களுக்கு நியூ இயருக்கு அட்வான்ஸாக நான் வந்து மட்டன் பிரியாணி தம் பிரியாணி செஞ்சு காட்ட போகிறேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட ஃபுட் ஆர்டர் பண்ணோன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். அப்புறம் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? பாசுமதி ரைஸ் 1 கிலோ, மட்டன் 1 கிலோ, வெங்காயம் 1/2 கிலோ, பட்டை 4 துண்டு, கிராம்பு 8, ஏலக்காய் 6, பச்சை மிளகாய் 5, கொத்தமல்லி 1/2 கட்டு, புதினா 1/2 கட்டு, தக்காளி 1/2 கிலோ, இஞ்சி 100 கிராம், பூண்டு 60 கிராம், தயிர் 200 ml, காஷ்மீரி மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், ஆயில் 200 ml, சால்ட் 2 டேபிள் ஸ்பூன். நம்ம ட்ரெடிஷ்னல் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸ்டவ்வை கொளுத்தி நல்லா ஒரு ஹெவி பாட்டம் பாத்திரமாக வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 200 ml எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இதுக்கு வந்து ஒரு 6-7 ஏலக்காய், ஒரு 7-8 கிராம்பு, 4 பட்டை, இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அதில் வந்து ஒரு 1/2 கிலோ வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் வெட்டி அதையும் இதில் போட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கணும். இதை வந்து நல்லா வதக்குறதுல தான் கலர் கொடுக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் நம்ம வந்து ஒரு 1/2 கட்டு அளவுக்கு கொத்தமல்லியும் ஒரு 1/2 கட்டு புதினாவும் போட்டு இதை வந்து நம்ம 10 செகண்ட் வதக்கிக்கலாம். என்னுடைய மற்ற வீடியோஸ்லலாம் போட்டிருப்பேன், அரிசியை வந்து வடித்து அதுக்கப்புறமா போடுவேன். இது வந்து தம் பிரியாணி. நான் இன்றைக்கி வந்து 1 கிலோ அரிசியில் தான் நான் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு நீங்கள் எப்படி அரைக்கணும்னா 60 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சி, இந்த ரேஷியோவில் போட்டு நீங்கள் அரைச்சிக்குங்க. இந்த 1 கிலோ அரிசி 1 கிலோ மட்டன் போடுறதுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நம்ம இதில் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இதுக்கு வந்து ஒரு 5 பச்சை மிளகா நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் போட்டுக்கலாம். அதையும் லைட்டாக ஒரு வதக்கி விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கிறேன். நம்ம வந்து எந்த ஃபுட் கலரும் இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. கலருக்கு நீங்கள் வந்து இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிங்கனாலே நல்ல கலர் கொடுக்கும். இப்போவுமே இந்த பிரியாணியோட ஃப்ளேவரே அப்படியே வந்துடுச்சு. இதில் வந்து ஒரு 200 நல்ல கெட்டி தயிராக எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு நம்ம நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு இதுக்கு வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். உப்பு வந்து இப்போ 2 டேபிள் ஸ்பூன் போட்டுப்போம். அது பத்தலைன்னா நம்ம அதுக்கப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ தக்காளியை நான் நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா இந்த தக்காளி மேஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆகி வதங்கி மேலே வந்து எண்ணெயாக மிதக்குது. அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் வந்து கறியை எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கிலோ கறி போடுறேன் நான். கறி நீங்கள் வாங்கும்போது நல்லா டெண்டராக பார்த்து வாங்கிக்கணும். அப்போ தான் இது மாதிரி தம் பிரியாணியில் நல்லா வேகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் குக்கரில் போட்டு ரஃப்பாக இருந்துச்சுன்னா குக்கரில் போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து 1 லிட்டர் 600 ml தண்ணி ஊற்றுறேன்.
தண்ணி ஊற்றி நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹையில் வச்சு மூடி போட்டு நல்லா 3 நிமிஷம் கொதிக்க விடணும். இந்த சைட்லலாம் லைட்டாக ஸ்டீம் வரும்போது நீங்கள் திறந்து பார்க்கலாம் ஒரு கொதி வந்திருக்கதா இல்லையான்னு. இப்போ நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு மூடியை போட்டு நம்ம சிம்மில் வச்சு இந்த மட்டன் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 20 நிமிஷம் ஆகும். நான் இடையில ஒரு தடவை திறந்து பார்த்தேன் மட்டன் வெந்திருக்குதான்னு. நான் இப்போ திரும்ப உங்களுக்கு திறந்து காட்டுறேன். இது வந்து மட்டன் வெந்திருக்கான்னு நீங்களும் இடையில அதை மாதிரி செக் பண்ணிக்கணும். இப்போ வந்து மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும், உடஞ்சி வரா மாதிரி பார்த்துக்கணும் நீங்கள். மட்டன் நல்லா வெந்திருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசியை போட போகிறோம். அரிசி வந்து நான் அடுப்பு பற்ற வைக்கும் போதே நல்லா 2 தடவை கழுவிட்டு அதை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். பாசுமதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். 1 கிலோ பாசுமதி ரைஸ் போடுறேன். இதை வந்து ரைஸ் போடும்போது நீங்கள் நடுவில் போடணும். நடுவில் போட்டுட்டு லேசாக இந்த ரைஸ் உடையாமல் அப்படியே கிண்டி விடணும். ஈவனாக கிண்டி விட்டுட்டு இதை மூடியை போட்டு ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கொதி வந்துடுச்சு. இதை வந்து நடுவில் நீங்கள் கிண்டி விடுங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு இப்போ சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் இதை அப்படியே தம்மில் போட்டுடலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ரைஸ் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா இதை வந்து மேலாப்பில் எடுக்கணும். அரிசி உடையாமல் எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். நல்லா சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. நல்லா டெம்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கே. இதை மாதிரி செஞ்சு உங்கள் ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். மட்டன் பிரியாணி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். எல்லாம் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா அளவெல்லாம் நல்லா சூப்பராக வரும். இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கொடுங்க. அப்புறம் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோஸ் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, see you, bye bye.